நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலா உலக செய்தி ஒரு பரபரப்பான உலக செய்தி தான். வேற நமக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? திருவாளர் ட்ரம்ப் வந்து அ மாத்தி மாத்தி என்னென்ன பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லணும். ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இன்னைக்கு அ வீடியோ போடுறது ரொம்ப லேட்டு. ஆக்சுவலா ஈவினிங் வந்து 7 மணிக்கு போடுவோம். வேற வழியே இல்ல. ரொம்ப டிலே பண்ண வேண்டிருச்சு. எனக்கு வந்து பெர்சனலா வந்து கோர்ட்டுக்கு போ வேண்டிருந்துச்சு. அப்புறம் கோர்ட் முடிச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லா போயிட்டு வரும்போது ரொம்ப லேட்டு. அதனால அது போக வந்து சவுண்ட் வந்து எப்படி பார்த்தாலும் இதில வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். காரணம் வந்து என்னோட ப நம்ம ஸ்டூடியோல போய் எடுக்க முடியல. இதில வந்து மொபைல்ல எடுக்கிறனால இந்த சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளையிலேருந்து கொஞ்சம் எல்லாம் சரியா வரும். ஓகே. சரி. இப்ப ரொம்ப முக்கியமா வந்து உலக செய்தி பேசப் போறோம். உலக செய்தியில வந்து முழுக்க முழுக்க அ அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் அப்படிங்கிறது தான். இதில இடையில வந்து கொஞ்சம் நம்ம வந்து யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, ஓமான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பே இந்த பேரெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான். சரி. இப்ப நம்ம சொல்றது வந்து அ எப்படின்னா, அ ஓகே வழக்கம் போல உங்கள்ட்ட வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவோம்? அ நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ் இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நான் வந்து வெளியில போற இடங்கள்ல, வர இடங்கள்ல நெறைய வந்து நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சு பேசுறாங்க. ஆனா கவலையோட கேட்கறாங்க. என்னாச்சு சார்? இந்த மாரி இப்போ 19ஆம் தேதி அ சைன் ஆக போகுதாமே! அது கரெக்ட் தானே? என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாத்துறாங்க அப்படின்னா, ஐய்யய்யோ! மாத்துறாங்களா? அப்படின்னு நம்ம ஊர்ல நெறைய பேர் வந்து கவலையோட பேசுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அந்த இது போற வர இடங்கள்ல நெறைய பேர் பார்த்து கேட்கறதுல பார்த்தா, என்னன்னா நம்ம ஆட்கள் நெறைய பேர் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து உங்கள்ட்ட வழக்கம் போல கேட்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்ன? ஆ உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து, லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, முடிஞ்சா வந்து அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள் அப்படிங்கிறது தான். சரி. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து நேத்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம நேத்து சில விஷயங்கள் வடகொரியாலருந்து ஆரம்பிச்சு, அ இது எல்லாமே ஈரான் இது எல்லாமே பேசுனோம். ஆனா நேத்து நைட் வந்து என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா, அ 19ஆம் தேதி அ ம இவங்க யாரு நம்ம இஸ்லாமாபாத், அதாவது பாகிஸ்தானோட முழு முயற்சி, பிளஸ் வந்து துருக்கி, சவுதி அரேபியா, ஈஜிப்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து அ இந்த மாரி சமாதானத்துக்கு ரொம்ப அப்படி மெனக்கெட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த சமாதானம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஓகே சொல்லிட்டு வந்து நேத்து அவருடைய ட்ரூ சோஷியல் மீடியால எக்ஸ் எல்லாத்துலயும் அவர் போட்டத பார்த்தா, இந்த மாரி நாங்க இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு, துருக்கி, சவுதி அரேபியா, அப்புறம் வந்து ஈஜிப்ட் எல்லாத்துக்கும் வந்து நாங்க வந்து தேங்க்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து அ இதுக்கப்புறம் லெபனான வந்து அடிக்கவே மாட்டாங்க. நாங்க அதுக்கு கேரண்டி. நாங்க வந்து வி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அ என்னன்னா, அந்த ஹர்மோஸ வந்து இனி அன்கண்டிஷனலா டோட்டலா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா, அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி அ 450 கிலோ அதாவது எப்படின்னா, அந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எந்த அத வந்து இப்போதைக்கு பேச வேண்டாம். பின்னாடி பேசிக்கிருவோம். அது வந்து நமக்கு ஏற்கனவே நீங்க வந்து அணு ஆயுதம் செய்ய போறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுடைய விஷயத்த வந்து அது பின்னாடி பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ வந்து அ திடீர்னு பார்த்தா என்ன வந்துச்சுன்னா, இங்க அ அப்பாஸ் ஆராச்சி அவர் வந்து என்ன சொன்னாரு வந்து, நாங்க 19ஆம் தேதி அ இது வந்து சைன் பண்றதுக்கு நாங்க தயாரா இருந்தோம். அதெல்லாம் ஓகே தான். அதையும் மீறி ஓகே. 24 பில்லியன் டாலர் எங்க பணத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அத ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அத ரிலீஸ் பண்ணா தான் நாங்க ஹர்மோஸ் ஓப்பன் பண்றத பத்தி, சைன் பண்றத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா, இஸ்ரேல் அவங்க வந்து லெபனான வந்து இந்த இவங்க கேரண்டி குடுத்ததுக்கு அப்புறமும், அமெரிக்கா வந்து பெரிய ரவுடி கேரண்டி குடுத்ததுக்கு அப்புறமும், அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அட்டாக் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது டீட்டெயிலா படிச்சு பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெதன்யாகு ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாரு. நாங்க வந்து அமெரிக்காவுக்கு கட்டுப்படணும்னு அவசியம் இல்ல. எங்களுடைய ப ஆக்குபை பண்ணியிருக்க இடம் இருக்கே, லெபனான்ல ஆக்குபை பண்ணியிருக்க இடம் வந்து அங்க தான் இருக்கும். அதே மாரி கோலன் ஹைட்ஸ்ல நாங்க ஆக்குபை பண்ணியிருக்கிறது அங்க தான் இருப்போம். அதனால விட்டு வரமாட்டோம். அதுபோக ஆ அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் ஏற்படுற ஒப்பந்தத்துல நாங்க இல்ல. அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா தெனாவட்டா அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப அமெரிக்காவோட நிலைமை என்ன? ரொம்ப வந்து 2 கட்ட நிலைமையில இருக்கு. இங்க சொல்றது, அங்க சொல்றது. உடனே அமெரிக்கா வந்து அவரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? வந்து அ அவரு ட்ரம்ப் சொல்றது என்னன்னா, அ இந்த மாரி நீங்க அணு ஆயுதம் சம்மந்தப்பட்டதுல நீங்க முதல்ல சைன் பண்ணா தான் நமக்கு வந்து பீஸ் இதுல அக்ரீமெண்ட்ல சைன் பண்ண முடியும். ஒழுங்கு மரியாதையா அதுல சைன் பண்ணல அப்டின்னா,
உங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிரும் பார்த்துக்குன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டியிருக்காரு. ஐயோ! என்ன நேத்து நைட்டு நமக்கு நேத்து நைட்டு அங்க வந்து அ அமெரிக்கால பகல். அப்போ நேத்து நைட்டு ஒண்ணு பேசுறீங்க, இப்போ ஒண்ணு பேசுறீங்க. திடீர்னு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அப்படின்னா, இப்ப திரும்ப வந்து, "இல்ல நாங்க வந்து பயங்கரமா அடிக்க போறோம். நாங்க அடிக்கிற அடி ஈரான் வந்து தாங்காது" அப்படின்னு சொல்லி. இதத்தான் நான் வந்து தொடர்ந்து நம்ம கசாலி டிகோட்லயும் சொல்லியிருக்கேன். வேற சில ஊடகங்களையும் சொல்லியிருக்கேன். என்னன்னா, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே இந்த 4 நாள் வந்து போர் வந்து பயங்கர எஸ்கலேட் ஆகும். பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஆ ம புதன்கிழமை ஆரம்பிச்சு, வியாழக்கிழமை என்ன ஆகும்னா, "இல்ல நாங்க வந்து பீஸ் டாக் நாங்க வந்து சமாதானத்துக்கு வர்றோம். எதுவா இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் வந்து கம்ப்ளீட்டா பீஸ் டாக். இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, கடந்த 2 மாசமாவே அ ட்ரம்ப்பு, அதுபோக அ அவரோட கூட்டாளிகள், அவர் குடும்பம், அவர் கூட்டாளிகள், பிளஸ் வந்து ஒரு 10, 12 யூத கம்பெனிகள். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க பண்றது பயங்கர வந்து கேடுகெட்ட ஒரு விஷயம். இவர வச்சு இந்த மாரி அனௌன்ஸ் பண்ண வச்சுறது. எப்படின்னா, இந்த மாரி வந்து நாங்க அடிச்சு பின்னிருவோம் உங்கள. நீங்க யார் தெரியுமா? அப்படின்னு தேவைப்பட்ட 2 குண்ட போட வேண்டியது ஈரான்ல ஏதாவது அ சிரிஸ் ஐலேண்ட்லயோ அல்லது கார்கில்லயோ அல்லது என்னமாவது ஒரு இதுல பாந்தர் அப்பாஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாரி இடத்துல போட வேண்டியது. ஓகே. அ ம கிஷாம் ஐலேண்டு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குண்ட போட வேண்டியது. குண்ட போட்டா, அங்க வந்து அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட்ல வெப்பனுக்கான அதாவது ஆயுதங்களுக்கான ஷேர்ஸ் வந்து மளமளமளன்னு மேல ஏறும். அப்போ நிறைய ஷேர் யார் கையில வச்சிருக்கா? அவரு ட்ரம்ப்பு, அவங்க கூட்டாளிகள், அதுக்கப்புறம் இந்த மாரி சில யூத கம்பெனிகள். அவங்க வந்து ஷேர்ஸ் நிறைய வச்சிருக்காங்களா, அவங்க பூரா மளமளன்னு வித்துறது அப்படியே. வித்தோனே காசு வந்து ஏகப்பட்ட காசு வந்து லாபத்த கொழிக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ரொம்ப ஹையா இருக்கும். எது அ ம ஆயிலோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து பீஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆயில் ரேட் இறங்கும். அ வெப்பன் ரேட் இறங்கும். இறங்கும்போது இவங்க வந்து ஆயில் வந்து நிறையா வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் திரும்ப மண்டே. மண்டே வந்து அ உடனே போர் அப்படின்னு சொன்ன உடனே அ ம இது வந்து ஆயில் ரேட்டும் வந்து மளமளன்னு மேல ஏறும். அப்படி ஏறும்போது இது அதாவது எப்படின்னா இறங்கும்போது இந்த மாரி வாங்கிட்டு ஏறும்போது நிறைய வித்துறது. அப்படி வித்து ஆ க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு அண்ட் வெப்பன். இந்த 3லயும் இந்த கூட்டம் வந்து சரியானபடி காசு வந்து பயங்கரமா அ கொள்ளையடிச்சிருக்காய்ங்க. கொள்ள தான். இது என்ன அப்படின்னா, இங்க மக்கள 4 பேர கொன்னு, அதுக்கப்புறம் அந்த கட்டிடத்த ப ம பொ உடைச்சு, அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணி, இவங்க 4 பேர அடிச்சு, அங்க 4 பேர அடிச்சு, மாத்தி மாத்தி இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அங்க ஜிசிசி கண்ட்ரி அரபு நாடுகள் பூரா வந்து தூக்கம் இல்லாம, என்ன ஆகப்போகுது, ஏது ஆகப்போகுதுன்னு எல்லாரையும் பதைபதைக்க வச்சு, அப்புறம் ஆ இங்க இஸ்ரேல் வந்து அ அடிச்சுக்கிட்டே இருந்தா தான் நெதன்யாவுக்கு வந்து அ பொழைச்சு கிடக்க முடியும். இல்லன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாரி, அந்த ஆளுக்கு வந்து என்ன சொன்னா, நீ வந்து அது வந்து ஹி ஹாஸ் அ ரைட்ஸ் டூ அட்டாக். அல்ல டிஃபெண்ட் தெம்செல்வ்ஸ். அதாவது இஸ்ரேல் ஹஸ் காட் ரைட் டூ டிஃபெண்ட் தெம்செல்வ்ஸ். ஸோ தே கேன் அட்டாக் தே கேன் அட்டாக் லெபனான், தே கேன் அட்டாக் எனிஒன் தோஸ் ஹூ ஆர் த்ரெட்டன் டூ இஸ்ரேல் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் சொல்லி, இதெல்லாம் சொல்லி முடிச்சு, அதுக்கப்புறம் ஓகேன்னு அப்படி தனியா பிரிச்சு விட்டு, இந்த பக்கம் போட்டு இப்படி இத வந்து அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ? பிப்ரவரி 28னா மார்ச். மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் முடிஞ்சு ஜூன் 15 ஆச்சு. அப்போ 3 1/2 மாசம். 3 1/2 மாசமும் இதே வேலையா மாத்தி, மாத்தி, மாத்தி போட்டு ஷேர் மார்க்கெட்ல கீர் எல்லாத்தையும் வந்து அத வந்து ஷேர் மார்க்கெட்ல காச பூரா அள்ளி கொழிச்சுட்டு, அ அமெரிக்கா இதனால ஏகப்பட்ட பிரச்சனை. ஆமா, அமெரிக்கா நாடு நாசமா போனா ட்ரம்ப்க்கு என்ன இருக்கு? அதே மாரி இப்ப இஸ்ரேல் நாடு நாசமா போச்சு. நாசமா போனா நெதன்யாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுபோக இங்க அரபு நாடுகள் பூரா நாசமா போயிட்டு இருக்கு. அங்க வந்து மன்னராட்சி. அந்த மன்னர்கள், ரூலர்ஸ் எல்லாமே வந்து அடுத்து என்னடா பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு மாரி நொந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அரபு நாடுகள் எல்லாமே. சம்மந்தம் இல்லாம வந்து இந்தியா அ கப்பல்ல பார்த்தா மாலுமிகள் அடிபட்டுருக்காய்ங்க. இந்தியாவோட உண்மையிலேயே இந்தியாவோட தலைமை அமைச்சர் அப்படின்னா, நமக்கு யாரு? பிரதம மந்திரி. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்காம, அ அமெரிக்கா வந்து இவ்வளோ தெனாவட்டா மார்க்கோ ரூபியோ வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அந்த இடத்துல யார் வந்தாலும் அப்படித்தான் அடிப்போம். அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம அ இந்திய ஒன்றிய அரசு வந்து கையாளாகாத அரசா இருக்கு. அப்படின்னா, அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா நம்மளுடைய வன்மையான கண்டனத்த தெரிவிக்கிறோம் நம்ம அரசுக்கு. ஏன்னா, நம்ம அரசு. நம்மள ஆட்சி பண்றது யாரு? நம்மள அதிகாரம் பண்றது யாரு? ம பிஜேபி இப்ப இப்ப இருக்கிற அரசு. இந்த அரசு
இந்த அதிகாரம் இவங்கள வந்து நம்ம கண்டனம் பண்றோம். இவங்க பண்றது வந்து கரெக்ட் இல்ல அப்படிங்கிறனால கண்டனம் பண்றோம். அதே நேரத்துல இங்க வந்து பார்த்தா பெட்ரோல் பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் மூடி மறைச்சு அப்படியே போய், போய், போய் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து பிரச்சனையில நிக்குது. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அங்க கொஞ்சம் ரஷ்யால வாங்குறோம், இல்ல உரத்த வந்து சீனால கொஞ்சம் வாங்குறோம், இங்க வாங்குறோம், அட்ஜஸ்ட் பண்றோம். அப்படின்னு என்னத்த பண்ணாலும் சரி, நம்ம நாட்டோட பொருளாதாரம் முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்ப வந்து சரிவுல இருக்கு. காரணம் வந்து ஹர்மோஸ டோட்டலா குளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பக்கம் வரக்கூடிய ஆட்கள அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம நாட்டு மேல வெளியில வந்து மரியாதை குறைஞ்சு போச்சு. நமக்கு யாரு நண்பன், யாரு எதிரி, யாரு பின்னாடி குத்துறா, யாரு சொன்ன சொல்ல காப்பாத்துறாங்க அப்படின்னு அது கூட கரெக்ட்டா வந்து ஜட்ஜ் பண்ண முடியாம, அல்லது தன்னோட சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக, அல்லது அம்பானி, அதானி போற ஆட்களுக்காக அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம நாட்ட அடகு வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து பயங்கர மோசமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அப்படிங்கிறனால, இத வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு பக்கம். இப்போ என்ன நடக்க போகுது? இங்க வந்து 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெனீவால வச்சு கையெழுத்து ஆகப் போகுது அப்படின்னு சொன்னது, அது நேத்து. இப்ப கையெழுத்து ஆகாது அப்படிங்கிறது இன்னைக்கு. நாளைக்கு என்ன சொல்லப் போறான்னு தெரியாது. அதாவது ட்ரம்ப் மாரி வந்து ஒரு கிறுக்கு மூதேவி வந்து ஒரு அதிபரா இருந்துச்சு அப்படின்னா, ஆ என்னென்னலாம் யாரெல்லாம் என்ன பாடுபடுறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு நிம்மதி இல்லாம, அடிச்சு போடுவாய்ங்களோ, இது குண்ட போட்டுருவாய்ங்களோ, என்னத்த பண்ணிடுவாய்ங்களோ, அணு ஆயுதத்த போட்டுருவாய்ங்களோ, இது செய்வாங்களோ அப்படின்னு எல்லாம் பதபதப்புல ஒரு இது யுஏஇ பார்த்தீங்கன்னா, துபாய் பார்த்தீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் உருப்படியா இல்ல. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. போட்ட இன்வெஸ்ட்மென்ட் திரும்பி வருமான்னு தெரியல. மக்கள் போக்குவரத்தே இல்ல. அந்த நாடு அப்படியே ஆடி போய் கிடக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து நாசமா போகுது, நாசமா போயிட்டு போகுது. ஏன்னா, இஸ்ரேல் நாசமா போனா தான் அந்த ரீஜியன்ல வந்து ஒரு அமைதி நிலவும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, இஸ்ரேல் வந்து நமக்கு எதிரியான்னா, உண்மையிலேயே மனித குலத்துக்கு எதிரி. இஸ்ரேல். அது அமைதி விரும்பி அது மாரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இல்ல. அது அமைதி விரும்புற நாடு இல்ல. ஸோ ரொம்ப கேவலமா, மோசமான ஒரு நாடு இஸ்ரேல். அதுக்கு வந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றது அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட நாசமா போறதுக்கான அடுத்த ஸ்டெப்ல வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் பயங்கரமான வீக் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி ஒரு சூழல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? கையெழுத்து ஆகப் போறதில்ல. திடீர்னு எனி டைம் வந்து ஏதாவது கிறுக்குத்தனமா இவங்க எங்கள அடிச்சுட்டாங்க. அதனால நாங்க திருப்பி அப்பாச்சி இத அடிச்சாங்க. நாங்க இங்க அடிக்கிறோம். அப்புறம் திருப்பி அடிக்கிறாங்க. நாங்க திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு என்னத்தையாவது காரணம் காமிச்சு, திரும்ப வந்து சண்டைய வந்து ரொம்ப பெருசா கொண்டு வந்துருவாய்ங்களோ! அப்புறம் இவங்கள நம்பி வந்து பேச்சுவார்த்தைன்னு சொன்ன அ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், அல்லது வந்து ராணுவ தளபதியா இருக்கட்டும். அவங்க என்ன செய்ய போறாங்க? "ஐய்யய்யோ! ஐயா நீங்க இப்படி சொன்னீங்களே ஐயா" அப்படின்னு கேட்க போறாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து துருக்கி, எர்டகன் வந்து பயங்கரமான ஆளா இப்படியாக்கா, அப்படியாக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து முந்தா நாளு அ இஸ்ரேல்ட்ட வந்து வார்னிங் பண்ணாரு. அதே மாரி வந்து நீங்க ஒழுங்கு மரியாதையா அ ஈரானுக்கு வந்து சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி அ ம இஸ்ரேல வந்து வார்னிங் பண்ணாரு. இந்த வார்னிங் எல்லாம் வந்து சும்மா டிராமா. எதெடுத்தாலும் வந்து பொய்யி, பொய்யி, பொய்யி என்ன சொன்னாலும் இஷ்டத்துக்கு தான் சொன்ன சொல்ல வந்து தானே மீறுறது இருக்குல்ல. அதாவது சொன்ன சொல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய அதிபர் வந்து சொல்லு ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை சொன்னா எப்பன்னு எல்லாரும் பயப்படணும். பார்த்தா எல்லாம் கிறுக்கு பய அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம வெளிநாட்டு மட்டும் இல்ல, உள்நாட்டுல ஆட்கள், வெளிநாடு எல்லாமே ட்ரம்ப் அப்படின்னாலே ட்ரோல் மெட்டீரியல் மாரி ஆக்கிட்டாங்க. அந்த மாரி ஆச்சு. ஸோ திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து உரண்டு இழுத்துருவாய்ங்களோ! அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட் பண்ண போறோம். இதுல வந்து இந்த ரீஜியன்ல வந்து வேற பெருசா அப்டேட் இருந்தது என்ன? இப்போ உங்க தன்னோட அ பேச்ச தானே முறிச்சது மட்டும் தான் அமெரிக்கா. தானே முறிச்சது மட்டும் தான் முக்கியமான அப்டேட். அதுக்கப்புறம் அமெரிக்கா நீ சொல்லிட்டே போ. என்ன வந்து நீ கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவ எதிர்த்து நிக்கிற இஸ்ரேல். அது வந்து முக்கியமான அப்டேட். இதுல அவசரமா இந்த மாரி 19ஆம் தேதி எப்படி பார்த்தாலும் சைன் பண்ணிருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுஏஇ, கத்தார். இந்த 2ம் ஈரானுக்கு நெருக்கமாயிட்டாங்க, சாதகமாயிட்டாங்க. உங்களுக்கு நாங்க பணத்த குடுத்துர்றோம். எங்கள நீங்க வந்து எதுவும் ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஈரான்ட்ட வந்து நெருக்கமாயிட்டாங்க. சரண்டர்ன்னு சொல்ல முடியாது. நெருக்கமாயிட்டாங்க. அம் அ சவுதி அரேபியா ஏற்கனவே நெருக்கமாயிட்டாங்க. ஆ ஓமான் சொல்ல வேண்டியதில்ல. மத்தியஸ்தம் பண்றேன்ற பேர்ல ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இப்போ பஹ்ரைனும், குவைத் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. அவங்களும் வந்து அந்த பஸ்ஸ புடிச்சு நேரா வந்து இவங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அப்ப ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் வந்து ஈரானுக்கு நெருக்கமாயிட்டாங்கன்னா, இப்ப என்ன ஆகும்? அமெரிக்காவுக்கு வந்து பிரச்சனை வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண அமெரிக்காவோட தளங்கள்லாம் நீ காலி பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, காலி பண்ண முடியாதுன்னு எப்படி உட்கார முடியும்? அப்ப நான் வந்து எங்கள வந்து சைனாவோட டீல் போடுறோம். அ ரஷ்யாவோட டீல் போடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, வேற வழியே இல்ல. அப்ப காலி பண்ணி தான் ஆகணும். அப்ப தன்னோட கரங்கள் அங்கிருந்து வெளிய போயிரும். அதுக்கப்புறம் எந்த கரன்சில வேணாலும் விப்பாங்க. அமெரிக்கா வேணும்னா உனக்கு வேணா நீ வந்து டாலர் குடுத்து வாங்கிக்கோ. டாலருக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிருது. வெறும் பேப்பர். அப்படிங்கிற மாரி டாலர் ஆகப்போகுது. அப்படிங்கிறனால அந்த பயம். அது வந்து என்ன நடக்க போகுது? இந்த ஆள் வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஸோ
நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு வந்து புதுசா திடீர்னு ஏதாவது அறிவிப்பு குடுக்குறாங்களா? என்ன? அப்படிங்கிறது அடுத்தடுத்த காணொளில சந்திப்போம்.